राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசுடைய திவ்யமான சரித்திரம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குரு, ரொம்ப ஸ்டபர்னான ஒரு குரு. சமர்த்த ராமதாசர் சரித்திரம் சமயத்தில் இப்படி கூட இருப்பாரா? இதுதான் பார்த்தோமே, மாம்பழத்தை காலில் கட்டின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் பாவம் தெரியவே தெரியாது நம்ம துக்காராம் மகாராஜ். ரொம்ப அப்ராணியான ஒரு குரு, ஜெகத்குரு அப்படின்னு துக்காராம் மகாராஜ். அதே எல்லா கிருத்திரமும் வச்சுண்டு சகலவிதமான குறும்பு வச்சுண்டு அந்த காம்பீரியத்தோட ஒரு ராஜகுரு, ராஷ்டிரகுருன்னா சமர்த்த ராமதாஸ். சில குரு ரொம்ப நிஜமாவே பாவம், அப்படியே அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பா. சமர்த்த ராமதாஸ் எல்லாம் நம்முடைய ஃபேவரட் குரு. வச்சு வெளுத்து வாங்கி விட்டுட்டு தான் மறுபடியும் 4 சாத்துவார். ஏற்கனவே சொல்லி நிறைய சிஷ்யாலாம் சரியில்லைன்னா குச்சி எடுத்து வெளுத்து வாங்கி விட்டுருவார் அப்படின்னு. அது சமர்த்த ராமதாசர் ரொம்ப டஃப், காம்பீரியம் எல்லாம் உண்டு, காருண்யமும் உண்டு. ஆனா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து யாருமே கன்வின்ஸ் பண்ண முடியாது, ஒதுவே மாட்டார், அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஒரு உபதேசம் வாங்கிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி. அதுலயே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த விஷயம் காண கிடைக்கிறது. சமர்த்த ராமதாசருடைய ஆசிரமம், முக்கியமா அந்த சாசல், நிறைய பேர் இருப்பா. சில பேர் வந்து அந்த ஆசிரமத்துல சுகம் சௌகரியம் அப்படின்றதுக்காக இருப்பா. ஏற்கனவே ஞாபகத்தில் அவங்களுக்கு வேணா பாயியுடைய சரித்திரத்தை சொல்லும்போது ஒருத்தன் படுத்துலாம் தாஸ்போது வாசிப்பான் அப்படின்லாம். அந்த மாதிரி இங்க சமர்த்த ராமதாசர் இருக்கும் பொழுது ஷாஃபல்ல ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து என்ன, இந்த ருட்டீன் தானே சரி பண்ணிடுவோம். அவனுக்கு மெயினா என்னன்னா நல்ல சாப்பாடு. சமர்த்த ராமதாசருடைய ஆசிரமத்துல வெரைட்டியா சாப்பாடு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்ணுவார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யார் இருந்தாலும் அன்னதானம் உண்டு. நான் ஞாபகம் இருக்கு, சப்ஜன் கார்டில் நாங்க வந்து போயிருந்தோம் முதல் தடவை. மத்தியானம் எதுவுமே ஆயிடுத்து. நாங்கள் போகும்போது 12 மணியா தரிசனம் பண்ண போகும்போது அங்க இருக்கிற முதல்ல போய் சாப்பிடுங்கன்னு தான் அனுப்பி விட்டான். நான் தரிசனம் இல்லை முதல்ல போய் சாப்பிடுவோம். இப்ப சாப்பிட்ற டைம் அன்னம் சாப்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்க தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார்கள். எங்கள் ஹிஸ்டரியில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்காது. அது அருமையான சாப்பாடு, சிம்பிள் தான், ரொம்ப நல்லா இருந்தது. சில இடங்கள்லாம் வந்து வெரைட்டியே இருக்காது. இப்போ உடுப்பிலெல்லாம் வெரைட்டி இருக்காது, ஆனால் அந்த ருச்சி அது தனி தான். நான் உடுப்பியை சாப்பிட்ருக்கேன், ஸ்ருங்கேரி, அப்புறமா தர்மஸ்தலா சாப்பிட்ருக்கேன், ஞாபகம் இல்லை. ஹொரநாள் அன்னபூர்ணேஸ்வரமா இப்போ சாப்பிட்டோம். இந்த வாட்டி ஹொரநாள் அன்னபூர்ணேஸ்வரி, உடுப்பி 2 இடத்துலையுமே சாப்பிட்டோம். ஸ்ருங்கேரியில் பக்தாவோடைய அந்த ஃபங்க்ஷன் இருந்தால் அங்கே சாப்பிட்டோம். தனியாக ஸ்ருங்கேரியில் முன்னாடி போகும்பொழுது சாப்பிட்ருக்கேன். ரொம்ப அழகா சோறு சாறு இப்படிதான் வருவாங்க எல்லாமே. ஒரே ஏதோ ஒரு காய் போடுவா, இல்லாட்டி ஒரு தொகையல். எனக்கு இன்னும் ஞாபகம், உடுப்பியில் ஒவ்வொரு சாத்துக்கு திரும்பி தொகையல் கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் இப்படி பார்த்தா, வேலை பண்றதுக்கு ஆள் கம்மி, சாப்பிட நிறைய பேர் அப்படின்ட்டு போயிட்டார்.
அதே பாயசம் திருப்பி திருப்பி வந்து கேட்டு இருக்கா. அந்த தொகையில் அவ்வளவு நல்லா இருந்தது. ஆனா 2ஆம் வாட்டி கிடையாதுன்னுட்டான். அது கிடையாதுன்னு நான் சொல்ல, நேரடியா சாப்பிடறது நிறைய பேர் வரா, கைங்கரியத்துக்கு தான் ஆளே வர்றதில்லைன்னு வேற சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு ஒரே சீப்பு. சரி, அது பெருசா எடுத்துக்கல, பட் சொல்றேன். நிறைய இடங்கள்ல இந்த ஆசிரமங்கள்ல நல்ல சாப்பாடு உண்டு. அந்த ஒரு பையன் வந்து சரி காதால எழுந்துக்கணும், என்ன தாஸ்போத் வாசிக்கணும், மனாசிய ஸ்லோகா வாசிக்கணும், எக்ஸசைஸ் ஏதானும் பண்ணணும், அவ்வளோதான். அதனால அவனுக்கு வந்து பார்த்தேன் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, தங்குறது நல்ல இடம், கம்ஃபர்டபுளா இருக்கு. சமர்த்த ராமதாஸருடைய ஆசிரமம். சமர்த்த ராமதாசர் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். நேற்று சொன்ன வாட்ச்மேன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான் நம்மள. இது நான் குருஜி அம்மாட்ட பார்த்துருக்கேன். அப்படியே பாப்பா சத்சங்கத்துக்கு வரவா, என்ன பண்றா, ஏது பண்றா, நோட்டம் பண்றாளா. சில பேருக்குலாம் வந்து இந்த பிரசாத விநியோகமே கொடுக்க மாட்டா குருஜி அம்மா. ஏன்னா அவளுக்குலாம் கை ரொம்ப குறவா இருக்கும். இல்லை சில பேர் கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆரம்பத்தில் அள்ளி கொடுத்துருவா, அப்புறம் கடைசியில் கிண்ணி கிண்ணி கொடுப்பா. அதை கரெக்டாக பண்ணணும்வா குருஜி அம்மா. ஸோ சில விஷயங்கள்லாம் சில பேர்கிட்ட குருஜி அம்மா விடவே மாட்டான். யாரை பார்த்து எந்த வேலை கொடுக்கணுமோ அந்த வேலை தான் கொடுப்பா. சில பேர் கடைக்கு அனுப்ப மாட்டான். அம்மா ஒன்று சொன்னா அவள் ஒன்று பண்ணிட்டு வந்துடுவா. நான் நிறைய இப்படி மாட்டியிருக்கேன், அவளோட அனுபவத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சமர்த்த ராமதாசர் பார்த்தா இவன் வந்து எப்பவுமே அப்படி ஜாலியாக இருக்கும். மத்தியானம்லாம் படுத்துப்பா, ஆசிரமத்துலலாம் கொஞ்சம் படுத்துப்பா இல்லையா. படுத்து அவன் நன்னா சாப்பிடும்போது நன்னா சாப்பிடுவான் சமர்த்த ராமதாசர். இந்த சாப்பிடும்போது இருக்கிற ஸ்ரத்தை இந்த டெய்லி பண்ற எக்ஸசைஸ்லயோ, இந்த தியானத்திலையோ, நாம ஜபத்திலையோ, ஆசிரமத்தில் ஏதான ஒரு கைங்கரியம் பண்றதுலையோ ரொம்ப நாளா கவனிச்சுட்டு இருந்தார். ஒவ்வொரு நாள் யார் யாரா வருவா, யாராவது வந்து அன்னதானம்னு சொல்லுவா, அவளுக்காக ஸ்பெஷலாக நல்ல அவள் சொல்லுவா இந்த மெனுலாம் போடணும், சரின்னு சொல்லுவா. போலி அது இதெல்லாம் நல்லா இருக்கும். என்ன ஏக்நாத் மகாராஜா சந்தோஷமா போலி சாப்பிட்டோன்றதுக்கு சமர்த்த ராமதாஸ் வச்சார். துக்காராமா வீட்டில் வரவா எல்லாருக்கும் பார்த்து பார்த்து ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கறது இது சமர்த்த ராமதாசர். இவர் இங்கே வைக்கிறது ஒன்று தான் சட்டம், பேச்சே கிடையாது. பேசி பார்த்து பிரயோஜனமும் இல்லை. எங்கிட்டலாம் பேசுகிற மாதிரி தான், ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சு போயிட்டே இருப்போம். அப்போ ஒரு நாள் சமர்த்த ராமதாஸ் அன்றைக்கி நல்ல மெனு. சமர்த்த ராமதாஸ் சார் அவனை கூப்பிட்டாரு, வாடா அப்படி போகலாம் வா அப்படின்ட்டார். அவன் பார்த்தா அவன் நம்மளை கூப்பிடவே மாட்டார் சுவாமி. சரி ஏதோ பரவாயில்ல அப்படின்னு அவனா ஒரு முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு தெரியாது இவர் மைல் கணக்காக நடப்பார், போயிட்டே இருப்பார். காடு மலை குகை எங்கே வேணா போவார். எந்த தசை போகணும்னு தெரியாது, எப்போ சாப்பிடணும்னு தெரியாது, எப்போ சாப்பாடு கொடுப்பாரு தெரியாது, அன்னைக்கு சாப்பிடுவாருன்னு கூட தெரியாது. இவருக்கு ஏகாதசி துவாதசி இல்லை, எப்போ தோணாலும் நடந்து போயிட்டே இருப்பார். பசியே தெரியாது, பசியே தெரியாது. சம்டைம்ஸ் நாங்கள் இந்த பன்றிபுரம்லாம் ஆஷாட ஏகாதசிக்கு போவோம். நான் பாட்டு சுற்றிட்டே இருப்பேன். யாராவது சில பேர் வந்து குருஜி கொஞ்சம் பசிக்கிறத சாப்பிடலாம், ஓ அப்படியா அப்படி சமையல் மறந்து போயிட்டு. இந்த உத்தராகண்ட் போய் தான் நான் கொஞ்சம் திரும்பி இருக்கேன். வேலைக்கு எல்லாருக்கும் டைம் சாப்பிடலாம் வைக்கணும் அப்படின்னு. இல்லாட்டிலாம் நான் பாட்டுக்கு அந்த பண்டர்பூர் போயாச்சுன்னா அப்படி அலைஞ்சுட்டே இருப்பேன். இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், அது ஓடிண்டே இருப்போம், அவ்வளோதான். அப்போ அவனுக்கு தெரியாது நடக்கிறான் 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 நடக்கிறான். இவர் ஒன்றும் நடக்கிறதுக்கான நிற்கிற மாதிரியும் தெரியல, அத்தனை மணிக்கு சாப்பிடணும் அதுவும் தெரியல அவருக்கு. அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. நடந்து 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 திடீர்னு போகிறார், எங்கேயாவது ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிறார். ஒன்றும் சொல்ல அவர் பாடு கண்ண மூடி தியானத்துக்கு போயிடுவார். ஸ்ரீராம ஜெயராம உறக்க ஜபிக்கிறார். இவனை ஏதானும் பண்ணுடான்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார். பல கிராமங்கள் இப்போ சில கிராமம் வழியாக தாண்டும் பொழுது சரி சாப்பிட சொல்லுவார்னு பார்த்தா கிராமத்தில் பிக்ஷையும் எடுக்க விட மாட்டேங்கிறார், பிக்ஷையும் எடுக்க மாட்டேங்கிறார். யாராவது கொடுக்க வந்தாலும் ஒன்றும் வேண்டாமா நான் அப்படி நடந்து போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப துக்கம். போய் 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 எங்கேயோ போனார், கொஞ்ச நேரம் உட்காந்தார், ஏதோ மலை காடு, இவனுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது. திருப்பி சரி வா அப்படின்னு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணார். திருப்பி அவர் பாட்டு கிளம்பிட்டார். வாடா அப்படின்னார். அவனுக்கு அழுதியாக வருது. இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேனே, சாப்பிடணும்னு சொல்ல வேண்டாமா, ஏதாவது கேட்க வேண்டாமா. ஆச்சு சாயங்காலம் ஐஷன் வந்துவிட்டார். ஐஷன் வந்தார். அவர் பாட்டுக்கு திருப்பி சரி அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு போயிட்டார். இவன் ஒன்றும் சாப்பிடல, எனக்கு எதாவது கொடுங்க ஒன்றும் சொல்லலை. அன்னைக்குன்னு பார்த்து நிறைய பேர் இந்த ஆசிரமத்தில் வந்து எங்கடா நீ எங்கடா போயிட்டாய்,
சில பேர் சொன்னா குருவோட எங்கேயோ வெளில போனேன்னு சொன்னா என்ன சாப்பாடு தெரியுமா, நீ என்ன மெனு தெரியுமா அப்படின்றா. அவனுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. அப்புறம் ஏதோ இருந்ததெல்லாம் சாப்பிட்டான், படுத்துட்டான், ரொம்ப களைச்சு போய் தூங்கிட்டான். சரி நல்லா சாப்பிட, நேத்தியா ஒழுங்கா சாப்பிடலன்னு நினைச்சிருந்தா சமர்த்த ராமதாசர் காத்தால ரொட்டீன்லாம் முடிச்சார். இவனு ரொட்டீன்லாம் முடிச்சான். சரி வா போலாம் அப்படின்ட்டார். அவன் பார்த்தான், ஐயோ மறுபடியுமா, பேசவும் முடியாது இவர்கிட்ட, அந்த ஆசிரமத்தில் இருக்கானே, அவர் சொல்றதை கேட்டானுமே. இப்படியே போயாச்சு. அதே கதை. இன்னைக்கு வேற ரூட்டு, நேற்று கிழக்குன்னா இன்னைக்கு தெற்கு. சரி அதே ரூட்னாலும் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கலாம், ஏதாவது அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஒன்றும் வாய்ப்பே இல்லை. வேற இடம், வேற ரூட்டு, இவருக்கு புரியாத ரூட்டு. நேற்று கிராமம் காடுன்னா இன்னைக்கு மலைமலையா ஏறுறார். இவருக்கு மலைமலையா வர பிடிக்கும். திடீர்னு பார்த்தா ஆளரவமே இல்லை, குகைக்குள்ள போய் உட்காந்துட்டார். இவனுக்கு போகவும் முடியல, போகாமல் இருக்கவும் முடியல. அங்கே போனால் மேலெல்லாம் அங்கங்கே வவ்வால் இருக்கு, சில இடத்துல சிலந்தி இருக்கு, சில இடத்துல கீழே பூரான் ஓடின்னு இருக்கு. இப்படியே உக்காந்துட்டு இருந்தான். அவர் பாட்டுக்கு மணிக்கணக்காக தியானம் வேற பண்ணுவார். அப்புறம் சரி வா போலாம், ஒன்றும் சாப்பிட கொடுக்கல, திரும்பி ஆயிடுச்சுன்னு வந்துட்டார். இவன் பார்த்தான். 2ஆவது நாளும் அதே மாதிரி ஆச்சு. எல்லாரும் வந்து என்னடா குருவோட போனேன், என்ன அனுபவம் பாரு, டெய்லி ஒன்று கூட்டு போறாடா, பாக்கியம்டா. அவனுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஒன்றும் பேசல, ஏதோ கிடைச்சது சாப்பிட்டான், படுத்துட்டான். அடுத்த நாள் எழுந்தான். சரி இன்னைக்கு எப்படி இவர் கண்ணில் மாற்றப்படாது அப்படின்னு பார்த்தா இவன் எங்கேயோ போய் ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தான். கூட நடுவில் எங்கேயோ போய் வந்து தட்டி வாடா போலாம் அப்படின்ட்டார். 3ஆவது நாள் இன்னொரு பக்கம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பக்கம் ஆயிடுச்சுன்னு போற. காட்டுக்குள்ள அங்க இங்க எல்லா பக்கமும் போய் இப்படியே ஒரு 4-5 நாள் ஆச்சு. அவன் பார்த்தான், இது வேலைக்காகாது. நாம இங்க தங்கியிருக்கிறதே நல்ல சாப்பாடு, நல்ல சௌகரியம், இதுக்காக தான் இருக்கும். இவரோட இருந்த இதே நடந்தா வேலைக்காகாது. எனக்கு ஒரு இடத்துக்கு போனேன், எந்த இடம்லாம் சொல்ல வேண்டாம் வச்சுக்கோங்க. போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பையன் உபதேசம் பண்ணணும், நான் ஜபிக்கணும். நான் சொன்ன ஜபிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். என்ன ஜபிக்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன்ப்பா, எனக்கும் குரு இருக்கா, எனக்கும் சத்சங்கம் இருக்கு. என்ன உங்க சத்சங்கம் பெருசா? நான் வருவாரு, உன் வேலை நின்னுக்கோ, இல்லை நீங்கள்லாம் சம்சாரிகள், கோரமான சம்சாரிகள், சித்தி அடைகிற வாய்ப்பே இல்லைன்னா. நான் சொன்னேன், நீ முதல்ல இந்த ஆசிரமத்தை விட்டு வெளிலவா, திங்கிறதுக்கு சோறு, தங்கறதுக்கு இடம், ஒரு 4 பேர் மரியாதை பண்றான்ற திமிரில் ஆடாத, இதெல்லாம் விட்டுட்டோம். சாதாரண சம்சாரியா ஒரு 5-6 நாள் வாழ்ந்து அவளை போல எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு கூட நாமஜபம் பண்ணு. தென் சொல்லு, இங்க மணி கரெக்டா அந்த வேலைக்கு சோறு, நல்லா நெய் எல்லாம் கிடைக்கிறது, வெரைட்டியா பக்ஷணங்கள் கிடைக்கிறது, தின்னுட்டு திமிரில பேசிட்டு இருக்கோம் நாமஜபத்தை பத்தி அப்படின்னு. அப்புறம் தான் அடங்கினான் அவன். நிஜமா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நாங்க தான் பெரிய பக்தர்கள், எங்க ஆசிரமத்தில் அப்படி இருக்கு இப்படி. நிறைய பேருக்கு இந்த ஒரு பந்தா ரொம்ப அவசியப்படுறது. அவ்வளோ வெரைட்டியா ஒன்றும் வேண்டாம். நான் அந்த இடம் பேர் வேண்டாம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய மதம் சவுத்தில் போனேன். சொகமா அங்கேயே தான் தங்கியிருக்கா. போய் எப்படி இருக்கு அவசரம். யாராவது ஒருத்தர் மடத்தம் நாமஜபத்தை பற்றி இல்லை. காத்தால காஃபி, முன்னாலாம் 6 மணிக்கு கொடுத்தா, இப்போ 6:30 மணி ஆயிடுச்சு, சூடே இல்லை. அப்புறம் டிஃபன் லைன், இதை தான் பேசிட்டு காலை ஒழி. அங்கே பக்தி விஷயமா பகவத் விஷயமா ஒன்றுமே பேசவே இல்லை. நான் ஒன்றும் பேசல, வந்துட்டு வச்சுக்கோங்க, வாக்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம். நிறைய இடங்கள்ல அப்படிலாம் இருக்கு. அவளெல்லாம் பார்த்தா நிஜமாவே தன் கடமையை பண்ணிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு நாமஜபம் பண்ற சம்சாரிகள் வசத்தின்னு தோணிப்படும். இவன் பார்த்தா ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு, ஒன்றும் சரிப்பட்டு வரல. இது வேலைக்காகாது, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம்னு தீர்மானம் பண்ணிட்டான். பார்த்தான் அவனுக்கு ஒரு நல்ல செட்டப், நல்ல ஃபேமஸாக யாராவது குரு வேண்டியிருந்தது. அது ஒன்று முக்கியம் இல்லை. நிறைய பேருக்கு அதெல்லாம் உண்டு. என் குரு ஃபேமஸா, அவா குரு ஃபேமஸா. நிறைய பேர் என்கிட்டே கேட்பான், உங்களுக்கு எத்தனை சிஷ்யா இருக்கா? நாங்கள் அதை பற்றி உனக்கு என்ன கவலை, நான் இல்லை கவலைப்படணும். இல்லை இந்த மாதிரி இவ்வளோ சிஷ்யாலாம் இருந்தால் அவள்லாம் அவ்வளோ பெரிய ஆள்னு சொல்லுவாள். நான் சொன்னேன், அவள் கல்ட்டு வேற, நம்ம கல்ட்டு வேற.
சிஷ்யா கணக்கு வச்சுட்டு ஒரு குரு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஜடபரதத்துக்குலாம் ஒரே ஒரு சிஷ்யன் தான். அப்போ அவர் என்ன குறைச்சலான்னு? ஒரே ஒரு சிஷ்யன் தான். நான் சொன்னேன் ஒரே ஒரு ரகுகணன் கிடைச்சா கூட போதும். 50,000 சிஷ்யா இருந்து எல்லாம் வெற்றி வைத்தா இருக்கிறத விட ஒரே ஒரு ரகுகணன் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னேன். அப்ப இவன் நேர போனான். நேரம் எங்க யார்கிட்ட போனான்? சந்த் துக்காராம் மகாராஜ் கிட்ட போயிட்டான். போனானா அழகா அவரை போய் நமஸ்காரம் பண்ணான். எனக்கு உபதேசம் பண்ணுங்க, எனக்கு யாரும் குருவே இல்லைன்ட்டான். பொய். துக்காராம் மகாராஜ் பார்த்தார். சரிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணினார். அவர் கவனிச்சார். அவனை பார்த்தா நிச்சயமா ஒரு குருவோட சம்பந்தம் உடையவன்னு தெரியறது. தெரியும் இல்லையா? இப்போ குருவே தெரியாத வாழையும் குரு தெரிஞ்ச வாழையும் குருவோட சம்பந்தம் உடைய வாழையும் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர் நிறைய குருமார்களை பற்றி தான் தெரியும். ஆனால் அந்த குருவோடையும் அவளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்காது. அவள் உபதேசம் அந்த மாதிரிலாம் இருக்காது. அவளை கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆச்சு. கூப்பிட்டா நம்ம துக்காராம் மகாராஜ் கூப்பிட்டு, இப்போ இப்பயே சொல்கிறேன், உனக்கு வேற யாராவது குரு இருந்தா சொல்லு. உனக்கு யாரோ குருவோட ஒரு சம்பந்தம் இருக்கு, எனக்கு என்னால் உணர முடியாதுன்னு பாண்டரங்க எனக்கு சொல்கிறான்னுட்டான். சொல்லிட்டார். நான் பார்த்தா இவர்கிட்ட போய் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் எனக்கு குரு இருக்கார் சமர்த்த ராமதாஸ். ஆனால் ஒன்றும் பெரிய ஒன்றும் முன்னேற்றம் இல்லை எனக்கு இல்லை. அவர் சொன்ன நாமஜபத்தில் ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பிரயோஜனம்லாம் கிடைக்கல. அப்போ துக்காராமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் தெரியுமே துக்காராம் மகாராஜ் சமர்த்த ராமதாஸ் சொன்னா தெரியுமே. சரி ஒன்று பண்ணு, ஓ சமர்த்த ராமதாஸ் இந்த விஷயத்த சொல்லு, நான் உபதேசம் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்கின அந்த அனுகிரகம் அந்த உபதேசத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னா சொல்லி அனுப்பினான். போனான். ரொம்ப நாள் கழிச்சு வந்தான் சமர்த்த ராமதாஸ். ஒன்றும் கேட்கல. அவனா வந்தா நமஸ்காரம் பண்ணான். எனக்கு இந்த மாதிரி இந்த ஆசிரமத்தில் இருக்க வேண்டாம், எனக்கு இந்த சம்பிரதாயம் வேண்டாம், எனக்கு இந்த நாமஜபம் வேண்டாம். நான் துக்காராம் மகாராஜரை பார்த்தேன், அவர் இதெல்லாம் சொன்னார். அதனால நீங்க என்கிட்ட இந்த நீங்க உபதேசம் பண்ண நாமத்தை வாங்கிட்டு இருக்கணும், அவர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறேன். சமர்த்த ராமதாஸ் ஒன்றும் சொல்லல. சரிடா இந்தா இந்த கமண்டல சொல்றது வாயில விட்டுக்கோ, வாயில வச்சுட்டு நான் சொன்ன உபதேச மந்திரத்தை சொல்லு, இந்த பாறை மேல துப்பிட்டு போயிட்டே இரு அப்படிங்க. அவனும் பார்த்தான், வச்சான், சிரிச்சான். என்ன பெரிய வாய் கொப்பளிக்கிறது. இன்னும் கிண்டல் ஆயிடுச்சு அவனுக்கு. அந்த ஒரு கெத்து, பெரிய உபதேசம். அந்த வாய் கொப்பளிச்சுட்டு நான் போனோமா. இதே சாதாரணமாக விட்டா கூட பிரச்சனை இல்லை. இந்த திமிர் வரப்படுறது பாருங்க, அதுதான் பிரச்சனை. இந்த திமிர் தான் பல பேர் குரு கிட்ட அடி வாங்குறது காரணமே. சாதாரணமாக விட்டா குருவை பார்த்து சரி ஏதோ பைத்தியம் போயிட்டு இருக்குன்னு விட்டுருவா, ஒரு அஜ்ஞானம்னு விட்டுருவா. துக்காராம் மகாராஜ் இந்த திமிரு காரணம் அமைதியாக இருப்பாங்க. சமர்த்த ராமதாசராச்சா. ஆனால் அவர் ஒன்றும் சொல்ல. அவனை திரும்பி கூட பார்க்கல. அவன் பாட்டுக்கு வாயில தண்ணியை வச்சிருந்தான். அவர் சொன்ன நாமத்தை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜபிச்சான். பாறையில துப்பினான். அப்படி வாய் கொப்பளிச்சு எல்லாம் ஆயிடுச்சுன்னா சமர்த்த ராமதாஸ் இப்படி பார்த்தார். பாறையில ஒரு உபதேசம் பண்ண நாமம் இருந்தது, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. அது இருந்தது. போலாம் அவ்வளோதான், போடா போ. போலாம் அவ்வளோதான், யாரோ மாதிரி. சந்தோஷமா போனான். போயாச்சு. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பாடா. இல்லை துக்காராம் மகாராஜோட வீட்டில் இருந்து அவர் பெரிய வீடு, வாடான்னு பேர் இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது இந்த 8 வீடு மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த காலத்து. அந்த மாதிரி பெரிய வீடு, பல பேர் தங்களா அவர் வீட்டில். அப்ப துக்காராம் மகாராஜ் போய் அவன் எல்லாம் சொல்லணும்னு போய் நிற்கிறான். பேச்சே வரல, சப்தமே வரல. அவனுக்கு காத்து தான் வர்றது. பயந்து நடுங்க போயிட்டு செய்கா ஆண் கூட இல்லை, ஒண்ணுமே வரல. தொண்டை கட்டினா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேச்சே போயிடுச்சு. ஏன்னா திமிடுத்தனை காட்டினான்ல, அவ்வளவுதானே. அது காட்டிருக்கப்படாது.
நீங்க எவ்வளவு பெரிய ஆளை வேணா ஆகுங்க, எத்தனை வருஷத்துக்கு வேணா போங்க, உங்களுக்கு யாரை வேணா பிடிக்கட்டும், திமிர்த்தனத்தை மட்டும் மறந்து எந்த குருவிடத்திலையும் காட்டிடாதீங்க. அது வேலைக்கே ஆகாது, அது வேலைக்கே ஆகாது. இவன் பாட்டுக்கு அழகான் பிடிக்கிறான். துக்காராம் மகாராஜ் பார்த்தார், இவன் திமிர்த்தனம் காட்டிருக்கான், அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அவர் ரொம்ப கிருபாளு, ரொம்ப சாஃப்ட் துக்காராம் மகாராஜ். உடனே அவனை கூட்டுண்டு திருப்பியும் தேகுல சாஃபல் வராது துக்காராம் மகாராஜ். இவனுக்காக வந்து சமர்த்த ராமதாசரை பார்க்கிறார், நமஸ்காரம் பண்றார். சமர்த்த ராமதாஸ் இவர் நமஸ்காரம், ரெண்டு பேரும் அத்தியந்த ஸ்நேகிதர்களாச்சு. சமர்த்த ராமதாசன் தெரிஞ்சாச்சு இவனுக்காக தான் வந்திருக்கார் அப்படின்னு. இப்ப துக்காராம் மகாராஜ் சொன்னார், பிரபு மகாராஜ் அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு பேச்சு வரட்டும், அவங்களோட அதிருப்தி தான் அவனை இப்படி ஆக்கியிருக்கு, எனக்கு புரியுறது, அவனை கொஞ்சம் மன்னிச்சு அனுகிரகிக்கணும். சாதாரண சமர்த்த ராமதாசர் மற்றவாளா இருந்தா கிழிச்சு எடுத்திருப்பார். துக்காராம் மகாராஜ்னால, மகாராஜ் உங்களுக்கே தெரியும் நான் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல மகாராஜ், அவருடைய கர்மா அனுபவிக்கிறான், இல்ல நீங்க கொஞ்சம் கிருபா பண்ணணும் அப்படின்னு துக்காராம் மகாராஜ் சொல்ல, இவனு கையெல்லாம் கூப்பிட்டு வரும்போது எவ்வளவு கெத்துல இருந்தான், இப்ப கையெல்லாம் கூப்பிட்டு வாழை சுருட்டிண்டு அடங்கிட்டான். அதாவது திமிருக்கு எது காரணம் அதை பிடிங்கிட்டு அடங்குவோம்ல. நீங்க எங்கேயா திமிரு காட்டினா எது திமிருக்கு காரணம் அதை பிடுங்குவா, வெரி சிம்பிள், அவ்வளவுதானே. இது உலகத்தின் நியதி. அப்ப சமர்த்த ராமதாசர் போ இந்த பாறைய நக்கு அப்படின்னார். பாரெல்லாம் துப்பிட்டு போனான். நக்கிட்டு அப்படியே போயிடு, திரும்ப இந்த பக்கம் வந்துடாத, இந்த சம்பிரதாயத்துக்குள்ள இனி கிடையாது, நீ போயிடு அந்த பக்கம் கத்தினார். அந்த கோபம் எல்லாருமே பயந்து போயிட்டா. துக்காராம் மகாராஜ் பயப்படல, அவருக்கு தெரியும் சமர்த்த ராமதாஸுடைய காம்பீரியம் என்ன. அவர் ஒன்றும் சொல்லல, அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொன்ன, மற்றபடி அவர் ஒன்றும் சொல்லல. வேற வழியே கிடையாது அவனுக்கு. இப்ப கொலை நடுங்கிட்டான், தப்பே இல்லை. சில சந்தர்ப்பங்கள் அந்த நடுக்கம் அந்த பயம் வரத்தான் செய்யணும், அப்பதான் அடங்குவோம்னா அப்பதான் வேற என்ன பண்ண முடியும், வர வச்சுதானே ஆகணும். சில சமயங்கள்ல எந்த பாறையில துப்பினாலும் அதே பாறையை போய் நக்கிறான். அதான் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம எழுதியிருக்கு. நாக்கினான், உடனே சப்தம் வந்தது, ஹா குருநாதா அப்படின்னா. சமர்த்த ராமதாசன் அதே காம்பீரியம், போலாம் அப்படின்ற, அவ்வளவுதான், திரும்பிய பக்கம் வந்துடாதே அப்படின்னார். துக்காராம் மகாராஜரா இருந்தா கட்டி பிடிச்சு தலையில கையை வச்சு இனிமேல் சமத்தாருன்னு நாமது விடாம பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். இவர் அதெல்லாம் கிடையாது, போ அது குருஜி அம்மா. எப்போ இந்த காம்பீரியத்தை பார்த்தவன் தான். இன்னைக்கு என்கிட்ட இந்த காம்பீரியம் இருக்குன்னா என் குருஜி அம்மா மட்டும்தான். அந்த கெத்தெல்லாம் வேதவல்லி கொடுத்தது அப்படின்னு நான் எப்பொழுதுமே, இந்த கெத்து திமிரு இதெல்லாம் என் குரு எனக்கு கொடுத்த சொத்து. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம். போ அப்படின்னா அந்த சப்தம் இருக்கு பாருங்க, நிஜமாவே கொலை நடுங்கும், கொலை நடுங்கும். ஓடிட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே இல்லை. எப்படி வர முடியும், கொண்டே போட்டுருவார் சமர்த்த ராமதாசர். துக்காராமர் அப்புறம் சாதாரண வாங்க மகராஜ் சாப்பிடலாம். ரொம்ப அவன்கிட்ட பேசும்போது அந்த காம்பீரியம், திரும்பி கூட அவனை பார்க்கல, அவன் முகத்தை கூட பார்க்கல, கண்ணை முடிந்து போ அந்த பக்கம் அப்படின்ட்டு. துக்காராம் மகாராஜ் அன்போட பேசினார். துக்காராம் மகாராஜ் சொன்னார், எவ்வளவு காருண்யம் அப்படின்னார். சமர்த்த ராமதாஸ் சிரிச்சார், உங்களுக்காக மட்டும்தான், உங்க கூட வந்ததுனாலே. அவ்வளவு, அவன் பேரையும் சொல்லல, அவன்னு கூட சொல்லல, அவ்வளவுதானே. என்னத்துக்கு அவன் பேரையோ அவனுக்கு அனுகிரகம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, உங்களோட வந்ததுனால உங்களுக்காக, இவ்வளவுதான் வார்த்தைகளே. எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, அவனுக்கும் இந்த சம்பிரதாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவனுக்கும் இந்த சத்சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படிலாம் சொல்ல முடியுமான்னா நிச்சயமா சம்பிரதாயத்தை காப்பாற்றணும்,
சத்சங்கத்தை காப்பாற்றணும், மத சிஷ்யாவை காப்பாற்றணும், தர்மம். குந்தியோட பிள்ளையா இருந்தாலும் கர்ணன் அதர்மியா இருந்தா அவனை கீழ்ச்சி போட்டு போயிட்டே இருப்பார் சுவாமி. கர்ணன் என்ன துரியோதனம் பக்கத்துல நின்னா இருந்தான்றதுக்காக பீஷ்மரையே அம்பு படுக்கையில படுக்க வச்சுட்டான் கண்ணன். தர்மம் தான் பெருசு. அத்தனை ஒரு காம்பீரியம் சமர்த்த ராமதாசருக்கு. ஏற்கனவே அவர் 2 நாள் முன்னாடி சொன்னதுதான், ஆனாலும் கொஞ்சம் விஸ்தாரமா இன்னைக்கு தெரிஞ்சது. நம்ம காம்பீரியம் அது சுகம். நம்ம சமர்த்த ராமதாசர் தான். அதனால இந்த கெத்து விட்டு வேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தேவேன் சமத்த வாழ சுருட்டின்னு இருக்கிறா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய राम. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.